கள்ளக்காதல் அந்த எஸ். காதல் ஏதாவது ஒன்று இருக்கும். இப்போ இந்த ஃபிகர்லாம் அடுத்த ஃபிகர் எனக்கு லைஃபே கற்றுக் கொடுத்தது கிரிக்கெட் தான். ஐ வாஸ் பிளேயிங் அகேன்ஸ்ட் இந்தியா ஆக்சுவலி. ஐ வாஸ் பிளேயிங் அகேன்ஸ்ட் தோனி, கோலி. ஹலோ வணக்கம் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன் அண்ட் அவுட் சினிமா. இன்னைக்கு நம்ம கூட வந்து பார்த்தீங்கன்னா 2K லவ் ஸ்டோரியோட ஹீரோ அண்ட் ஹீரோயின். இந்த லவ் ஸ்டோரியோட ஹீரோ அண்ட் ஹீரோயின் சொல்கிறத விட பார்க்கவே வந்து ஒரு மாதிரி க்யூட்டான கப்புள்ஸாக தான் இருக்காங்க நேர்லேயுமே. அவங்கள தான் வந்து நம்ம இன்டர்வியூ பண்ண போகிறோம், இந்த படத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம், அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம். ஹாய், எப்படி இருக்கீங்க? சூப்பர் குட்டாக இருக்கும். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கும். பார்க்கவே வந்து நீங்கள் ஹேண்ட்ஸமாகவும் நீங்கள் வந்து செம்ம க்யூட் பேபி டால் மாதிரி இருக்கீங்க. தேங்க்யூ. எஸ். உங்களுக்கு வந்து இந்த படம் 2K லவ் ஸ்டோரி அப்படின்றப்ப எப்படி இந்த படத்துக்குள்ள ஃபர்ஸ்ட் என்டர் ஆனீங்க? மேம் நீங்கள் சொல்லுங்கள். ஸோ சுசி சாரோட என்னோட தேர்ட் ஃபிலிம் ஆக்சுவலி. ஸோ சார் வந்து கதை நரேட் பண்ணும்போதே இட் வாஸ் லைக் அ ஈஸி, லைக் வெரி சில் ஃபிலிம். அண்ட் கம்மிங் ஃப்ரம் சுசி சார், 2K லவ் ஸ்டோரின்றது வந்து சுசி சார் கிட்ட இருந்து இப்படி ஒரு படம் வரதே வந்து இட் வாஸ் லைக் வெரி சர்ப்ரைசிங் ஃபார் மீ. பட் when I heard the script it was ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ யா, ஆதலால் காதல் தவிரும் வந்து சாரோட அந்த ஒரு இதுதான். அந்த ஒரு லவ் ஸ்டோரி பார்க்கும்போது அப்போ பார்க்கும்போது ஓ இப்படியும் ஒரு படம் எடுத்திருக்காரு சார் அப்படின்னு ஒரு எக்ஸைட்மெண்ட் இருந்துச்சு. அந்த படமே வந்து நிறைய பேருக்கு வந்து Yeah. பிடிச்ச படமா ஆனால் இந்த படம் வந்து இட்ஸ் மோர் கலர்ஃபுல். ஏன்னா ஆதலால் காதல் செய்வீர்ல வந்து கிளைமேக்ஸ் வில் பி லைக் ரொம்ப ஹெவி ஹார்ட்டடான ஒரு கிளைமேக்ஸ். திஸ் ஃபிலிம் இஸ் கம்ப்ளீட்லி ஈஸி ப்ரீஸ் ஃபிலிம். ஸோ நத்திங் டு லைக் யூனோ பெருசாக கருத்தும் எதுவும் சொல்ல வரல. நாங்கள் இட்ஸ் அ வெரி ஒரு 2 hours 2.5 hours நீங்கள் வந்தீங்கன்னா ஒரு என்டர்டெய்னிங்கான ஒரு ஃபிலிம். இந்த மூவிக்குள்ளே எப்படி வந்தேன்னா, நான் ஆஸ்திரேலியாவிலேருந்து வந்து இங்கே ஆக்டிங் பண்ண சான்சஸ் ட்ரை பண்ணிகிட்டு இருந்தேன். பட் ஆக்சிடெண்டலாக ஒரு மீட்டிங்கில் அண்ணனை ஒரு நாள் மீட் பண்ணோம். அப்போ நம்பர் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம். அப்போ அவர் மீட் பண்ணதே ஒரு பெரிய விஷயம் எனக்கு. ஏன்னா அவர் வந்து ஒரு ட்ரீம் டைரக்டர் நமக்குலாம். ஸோ அப்போது ஒரு நாள் அண்ணா வந்து அப்ரோச் மீ லைக் இன்னும் ஒரு படம் இருக்குது, நீங்கள் பண்ணுறீங்களா அப்படின்னும் போது நமக்கு பெரிய சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அவ்வளோ பெரிய டேரக்டர் வந்து நம்மள்ட்ட ஒரு சொன்னும் போது சரி ஏதோ ஒரு பெரிய விஷயம் நமக்கு வெயிட் பண்ணுற மாரி அவரை மீட் பண்ணோம். கதை சொன்னாங்க. கதை சொல்லும் போதெல்லாம் ஐம் நாட் ஏபிள் டு லிசன் டு த ஸ்டோரி. அதுக்குள்ளே ஒரு டேரக்டர்கிட்ட பேசும்போது ஒரு வைப் இருக்கும்ல, அதை தான் நான் ஃபீல் பண்ணேன். பட் அப்போ கதை சொல்லி முடித்தோடனே ஓகே நான் பண்ணுறேண்ணா அப்படின்னு சொல்லும்போது என்னால் யோசிச்சு சொல்லு பிரதர் அப்படின்னாங்க. இல்லை பிரதர் அண்ணா நான் உங்களோட நடித்தாலே போதும் உங்கள் படத்தில்ன்ற மாரி தான் அதில் என்ட்ரு ஆனோம். ஸோ கெட்டிங் எ சான்ஸ் அண்ட் ஆப்பர்ச்சுனிட்டி இந்த படத்தில் கிடச்சதே எனக்கு ஒரு பெரிய ஒரு விஷயம். அப்படி தான் ஒரு ஆக்சிடென்டல் மீட்டிங்கில் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு ஆக்டராக வந்து என்ன வந்து இங்கே இந்த மாதிரி ஆக்சிடென்டலாக மீட் பண்ணாலுமே ட்ரீம் டைரக்டர் அப்படிலாம் சொன்னோடனே அவர் வாயில இருந்தே வந்து சூரி மாதிரி ஒரு ஆக்டராக நீங்கள் வந்து வருவீங்க, விஜய் சேதுபதி சார் மாதிரி வந்து ஒரு ஆக்டராக வருவீங்கன்னு அந்த ஒரு வேர்ட்ஸ்லாம் கேட்கும் போது ஹவு த மொமெண்ட் வாஸ் ஆக்சுவலி அதெல்லாம் வந்து இப்போதைக்கு என்னால் அதை வந்து ரியலைஸ் பண்ண முடியல. ஏன்னா நான் அந்த ஸ்டேஜில் இல்லை. இப்போதைக்கு இந்த படம் பண்ணோம், இந்த மொமெண்ட்டை என்ஜாய் பண்ணோம், அதில் இருக்கிறேன். அது அவரோட பெரிய மனசு, அவரோட பெரிய வார்த்தைகள். என்னை பொறுத்த வரைக்கும் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி இஸ் a கிரேட் ஆப்பர்ச்சுனிட்டி. அதை எப்படி மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அது பண்ணியிருக்கிறேன். இன்னும் அந்த ஏரியாவுக்குள்ளேயோ அதுக்குள்ளேயோ சிங்குக்கே நான் போகல. அது அவரோட விஷயம். ஓகே. இந்த 2K லவ் ஸ்டோரி அப்படின்னு டைட்டில் கேட்கும் போது இப்போ இருக்க லவ் ஸ்டோரிஸ்லாம் வந்து இது லவ் ஸ்டோரி தானா அப்படின்ற ஒரு வைப்ல தான் இருக்கு. ஆக்சுவலி இப்போ இருக்க 2K லவ் ஸ்டோரி பற்றி உங்களோட ஒப்பீனியன்ஸ் என்னவா இருக்கு? மீனாட்சி பிரதர் சொல்லுவாங்க, நீங்கள் சொல்லுங்கள் ஃபர்ஸ்ட். எல்லாமே ஃபர்ஸ்ட் அவங்க தான். ஃபர்ஸ்ட் லேடிஸ் ஃபர்ஸ்ட். எனக்கு புரியல. சரி நான் சொல்கிறேன். நான் ஆரம்பிக்கிறேன் ப்ரோ. ஓகே ஒன்றும் பிரதர் 2K லவ் ஸ்டோரிக்கும் இப்போ உள்ள முன்னாடி உள்ள லவ் ஸ்டோரிக்கும் 2K லவ் ஸ்டோரிக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் கேட்குறீங்க? அதானே. இல்லை முன்னாடி உள்ள லவ் ஸ்டோரிக்கும் இப்போ உள்ள லவ் ஸ்டோரிக்கும் ப்ரோஸ் அண்ட் கான்ஸ் ரெண்டுத்துலேயுமே இருக்குது. அப்போ வந்து வெயிட் பண்ணி அவங்கள பார்க்குறதோ பேசுகிறதோ டெக்ஸ்ட் பண்ணுறதோ அது ஒரு ஜேர்னி இருக்கும். இப்போ உள்ளவங்க வந்து ஆனால் அதில் ஒரு மைனஸ் என்னன்னா, அந்த லவ் பண்ணுறவங்க அது பெண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் கிடைக்கலன்னா அதோட ரிசல்ட் வந்து பேடாக இருக்கும். ஒன்று இறந்துருவாங்க, இல்லை அவங்கள போய் ஹர்ட் பண்ணுவோம் இருக்கும். ஆனால் ப்ளஸ் வந்து அவங்களுக்காக வெயிட் பண்ணி அவங்களுக்காக காத்திருந்து அவங்களுக்காக உழைச்சி அந்த இடத்துக்கு போயிட்டு அவங்க கல்யாணம் பண்ணுறது நல்லாயிருக்கும். இப்போ உள்ளது வந்து ப்ளஸ் வந்து பிடிச்சிருக்குதா ஸ்ட்ரைட்டாகவே நோ வேஸ்டிங் டைம். பிடிச்சிருந்ததுன்னா ஓகே, பிடிக்கலன்னா நான் வேறு பொண்ணு பார்க்குறேன்றது வந்து ஒரு ஹெல்தியான விஷயமாக தான் நானும் பார்க்குறேன். ஏன்னா அதில் மிஸ்ஸிங் வந்து இந்தமாரி பேஷன்ஸ் மிஸ் ஆகுது. ஏன்னா அதில் நம்ம வெயிட் பண்ணணும், ஒருத்தவங்களுக்கு நம்ம கிடைக்கணும்னா அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணணும்.
அவங்கள புரிய வைக்கணும், அவளை இம்ப்ரெஸ் பண்ணணுன்ற இதுக்கே இப்போ வேலை இல்லாமல் போயிடுச்சு. ஓகே. ஸோ 2 சைடுமே ப்ரோஸ் அண்ட் கான்ஸ். இப்ப இருக்கிற ரிலேஷன்ஷிப்ஸ்ல அந்த ரிலேஷன்ஷிப்ன்ற வேர்ட தாண்டி சிச்சுவேஷன்ஷிப்ன்றாங்க. அதுக்கப்புறம் வந்து பெஸ்டின்றாங்க. ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ் அப்படின்னு நெறைய டெர்ம்ஸ் கொண்டு வந்துட்டாங்க உள்ள. இந்த மாரி டெர்ம்ஸ்க்குள்ள என்ன மாரி விஷயங்கள் நீங்க பார்க்குறீங்கன்னா, ஃப்ரெண்ட்ஸ் வித் பெனிஃபிட்ஸ்னாலே ஃபர்ஸ்ட்லாம் தப்பா பார்த்தாங்க. இப்ப அது ரொம்ப கேஷுவல் ஆயிடுச்சு. நார்மலைஸ் ஆக்கிட்டாங்க. ஸோ அந்த டெர்முமே வந்து படத்துலயும் வந்து ட்ரெய்லர்ல பார்க்கும்போது இருந்துச்சு. ஸோ அத பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்னவா You mean it's each individual's vision, like you mean அது அவங்க எப்படி பார்க்குறாங்கன்றதுல இருக்கு. அதில் நம்ம கமெண்ட் பண்ணுறது எதுவுமே இல்லை. லைக் நம்மளுக்கு ஒரு விஷயம் கரெக்டாக இருக்கும், அது அடுத்தவங்களுக்கு கரெக்டாக இல்லாமலும் இருக்கும். ஸோ ஐ திங்க் இட் டிபெண்ட்ஸ் டு பர்சன் நினைக்கிறேன். இப்போ மீடியாலாம் வந்ததுனால அந்த நேம்ஸ்லாம் வந்திருக்குன்னு நினைக்கிறேன் ம். 2Kக்கு. அதுக்கு முன்னாடி இருந்துச்சு அந்த ரிலேஷன்ஷிப்லாம், இல்லைன்னு சொல்ல முடியாது. ம். கள்ளக்காதல், அந்த Yes. காதல் ஏதாவது ஒன்று இருக்கும். இப்போ வந்து அதை வந்து சிச்சுவேஷன்ஷிப்பு இல்லை வந்து அந்த மாரி இருக்குதே தவிர, ம். எல்லா ஜென்ரேஷன்லேயும் இந்த மாரி காதல்கள் இருந்தது. இப்போ மீடியா, சோஷியல் மீடியாலாம் வந்ததுனால அதுக்கு ஒரு நேம் வருது, அது ஈஸியாக எக்ஸ்போஸ் ஆகுது வெளியில். ஓகே. படத்துல வந்து லைக் செட்டே வந்து ஒரு மாரி வைபா இருக்கும்ன்றது தெரியுது. ஏன்னா ஒரு பெரிய கேஸ்ட் அண்ட் க்ரூ இருக்காங்க உள்ள. அது எப்படி செட் இருந்துச்சு ஆக்சுவலி? ஃபன் மொமெண்ட்ஸ் எதாவது நடந்திருக்கா உள்ள? அதுதான் 32 days we shot and ஒரு சிங்கிள் ஸ்கெடியூலாக இருந்தது எங்களுக்கு. we were all like a family to be honest. ஏன்னா ஒரு 30 நாள் டெய்லி நீங்கள் அவங்களே தான் பார்த்தாகணும். we were like an extended family. And when it comes to lunch break majorly யாருமே வேனிட்டிஸில் கேரவன்ஸில் சாப்பிட மாட்டாங்க. எல்லாருமே we sit together and we eat. அந்த மாதிரி சின்ன சின்ன மூமெண்ட்ஸ் were always there. And it was like a very chill. Everyone was nice, sweet. இல்லைனா ஒரு 30-35 days work பண்ணுறதே it will get eventually difficult. So it was such a nice team. உங்களுக்கு எப்படி இருந்ததுன்னா? எனக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸே புதுசு, ஆக்டிங்ன்றதே புதுசு. அதில் இந்தமாரி எக்ஸ்பீரியன்ஸ்டு கேஸ்டிங்கோட ஒர்க் பண்ணும்போது விஷயம், அதில் வந்து ஒரு யூனிக்கான ஒரு விஷயம். ஐ மீன், நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண விஷயம் வந்து ஷூட்டிங்கில் வந்து ஒரு இதில் எமோஷ்னலாக அழ வேண்டிய சீன் இருக்கும். அதில் வந்து நம்ம பாலசரவணனும் ஆண்டனி பாக்யராஜும் பின்னாடி இருப்பாங்க. நான் அழணும், அவங்க பின்னாடி இருந்து அவங்க காமெடி பண்ணிட்டே இருந்துட்டு இருந்தாங்க. அதனால ரெண்டும் மிக்ஸ்ட். அது அழுகணும், அதேமாரி அவங்க சிரிப்பு மூட்டிகிட்டே இருந்தாங்க. இந்தமாரி ஃபன்லாம் நிறைய இருந்துச்சு. அவங்க கேமராவில் அவங்க தெரிய மாட்டாங்க. ஸோ இந்தமாரி ஃபன் மூமெண்ட்ஸ் நிறையா இருந்துச்சு. ப்ரோ இதுக்கெலாம் அழுதுட்டு இருக்காங்க ப்ரோ, இந்த ஃபிகர்லாம் அடுத்த ஃபிகர் அப்படின்னு பாலசரவணன். நம்ம அப்போ தான் அழுது அந்த ஃபிகருக்கு அழுகிற மாதிரி ஒரு சீன் இருக்குது அதில். படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும். அந்தமாரி மூமெண்ட்லாம் என்ஜாய் பண்ணேன். ஏன்னா பாலசரவணன் சார்லாம் வந்து அவர்லாம் ஒரு 50 மூவிஸ்க்கு மேலே பண்ணிட்டாரு. ஆண்டனி பாக்யராஜ்லாம் அவர் டேரக்டர் அவர். ஸோ அவங்களாம் நம்மளோட கலாய்ச்சிக்கிட்டு அந்த ஃப்ரேம்குள்ளே வர்றதுன்றதே ஒரு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். ஓகே. நீங்க வந்து ஆக்டிங்கே புதுசுன்றப்ப கிரிக்கெட்டராவா இருந்திருக்கீங்க. ஸோ அந்த ஜேர்னி எப்படி இருந்தது? அதுலேருந்து ஆக்டிங்குள்ள எப்படி அந்த ஒரு இது வந்து ட்ரான்ஸ்ஃபர்மேஷன்? சரி, எனக்கு லைஃப்லேயே எனக்கு லைஃபே கற்றுக் கொடுத்தது கிரிக்கெட் தான். எனக்கு வந்து எல்லாருக்குமே 2 விதமான ஆசைகள் இருக்கும். பேஷன்னா வந்து ஒன்று மட்டும் கிடையாது. எனக்கு இருந்திருக்கு. எனக்கு கிரிக்கெட்டு, இன்னொன்று வந்து ஆக்டிங் சைட் போகணுன்னு இருந்தது. ஆக்டிங் சைட் போனது வந்து அது ஒரு மிராக்கிள் நடந்தால் உண்டு. கிரிக்கெட்டில் ஆனால் நீங்கள் ரெயிலும் விளாட்லாம், ப்ராக்டிஸ் பண்ணலாம், ஏதாவது ஒரு இதில் ஜேர்னி டச்லேயே இருக்கலாம். ஆனால் ஆக்டிங்கிறது நம்ம சினிமாவை வந்து ஒரு பெரிய விஷயமாக பார்க்குறோம். அதனால் அதை தள்ளி வச்சுட்டு டான்ஸ் ஆடுறது அது மட்டும் பண்ணுவேனே தவிர, கிரிக்கெட்டில் டெஸ்ட் கிரிக்கெட் எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்தது. கண்ட்ரிக்காக விளாட்ணுன்னு ரொம்ப ஆசை இருந்தது. அது முடியல. அப்புறம் ஆஸ்திரேலியா போனேன். அதில் நேஷ்னல் பி லெவலில் விளாண்டேன். ஸோ ஐ வாஸ் பிளேயிங் அகெயின்ஸ்ட் இந்தியா ஆக்சுவலி. 2015 வேர்ல்ட் கப் வந்தப்போ தேர் டூயிங் ப்ராக்டிஸ் மேட்ச். அப்போ ஐ வாஸ் பிளேயிங் அகெயின்ஸ்ட் தோனி, கோலி, சுரேஷ் ரெய்னா எல்லாரோடையும் சேர்ந்து தனியாக விளாண்டுருக்கிறேன். அந்த எக்ஸ்ட்ரீம் போயிட்டு, ஆனால் ஒரு ஸ்டேஜில் என்னால் அதுக்கு மேலே போக முடியல. பிகாஸ் அங்கே வந்து இந்த ஃபிட்னஸ் லெவலோ இல்லை வந்து அங்கே அஃப்கோர்ஸ் இட்ஸ் டிஃப்ரெண்ட் கண்ட்ரி. அதனால் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் கிடைச்சாலும் அதுக்கு மேலே போக முடியல. பட் சைட் பை சைட் ஐ வாஸ் ஒர்க்கிங் நிஃபா நியூயார்க் ஃபிலிம் அகாடமியில் ஆக்டிங் கோர்சஸ் ஆஃப்டர் த ஒர்க்குக்கு அப்புறம் பண்ணது, எடிட்டிங் கோர்ஸ் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருந்தேன் சைட் பை சைட். ஸோ ட்ரூவாக ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம திங்க் பண்ணிகிட்டே இருப்போம். அப்புறம் லாக்டவுனில் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு இருந்தேன். தென் ஐ வாஸ் திங்கிங் வாட் வி ஆர் டூயிங். நான் 15 இயர்ஸ் அப்படியே பண்ணிகிட்ருக்குறோம், எல்லாமே செட்டில் பண்ணிட்டோம், பட் நமக்காக ஒன்றுமே பண்ணல, கிரிக்கெட்டும் போச்சு. அப்படின்னும் போது சரி ஒய் டோன்ட் வி ட்ரை ஆக்டிங் அப்படின்னு நினைக்கும் போது தான் ரிஸ்க் எடுத்து தான் வந்தேன். இட்ஸ் நாட் ஈஸி. இங்கே வந்து ஈஸியாக உள்ளார பூந்து அப்படி வர முடியாது. ஸோ 3.5 years வந்து இட் இஸ் அ சர்க்கிள். நான் கோ ப்ரொடக்ஷன் பண்ணியிருக்கிறேன், நிறைய பேரை மீட் பண்ணியிருக்கிறேன். வாஸ் டூயிங் ஆக்சுவலி ரிவர்ஸ் இன்ஜினியரிங். கோ ப்ரொடக்ஷன் சைட்லேருந்து வந்து மார்க்கெட்டிங் சைடில் ஒர்க் பண்ணி அப்புறம் ஒரு படம் ஆக்சுவலி சைன் ஆகிடுச்சு. இதுக்கு முன்னாடி ஒரு படம் நான் ஒர்க் பண்ண வேண்டியது, அது இப்போ கொஞ்சம் ஒரு காரணத்தால் டிலே ஆகிடுச்சு. அதுக்காக ஒரு 1 year நான் ஒர்க் பண்ணியிருக்கிறேன்.
டிலே ஆனோடனே ஒரு டிப்ரெஷன் லெவல் வந்துச்சு. அப்புறம் திரும்பி போகலாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கும்போது தான் சார் ஆக்சுவலாக மீட் பண்ணி அந்த யூனிவர்ஸ் ஒரு கனெக்ட் பண்ணி தூக்குங்கள அதுமாரி தூக்குனது தான் லக்கீலி வாஸ் ஹியர். பட் தட் மூவி ஐம் கோயிங் டு டூ இன் ஆகஸ்ட். ஓகே. த அத ஒன் பண்ண சைன் அது போறீங்க. பண்ண போகிறோம். அது ஓகே. டெஃபினெட்லி அதுவுமே ஒரு பெரிய டேரக்டர். சாரோட சேர்ந்து ஒர்க் பண்ணணும். அஃபிஷியலாக அனௌன்ஸ்மெண்ட் வரும்போது நான் சொல்கிறேன். ஓகே. நாங்களும் வெயிட் பண்றோம். அது என்ன படம் திஸ் இஸ் அப்படின்னு. ஹவ் மை ஜேர்னி இஸ். அப்போ கிரிக்கெட் வந்து பட் டெஃபினெட்லி இஸ் மை பிக் பார்ட் ஆஃப் மை லைஃப். ஓகே. இந்த மாரி ஒரு ஜர்னி கிரியேட் ஆகும்போது, அடுத்து சுசீந்திரன் சார் வந்து அவர் கூட வொர்க் பண்ண நெறைய பேர வந்து தொடர்ந்து அவர் படம் பண்ணிக்கிட்டே இருப்பாரு அவங்க கூட. டீமான் சாரும் வந்து நெறைய படம் பண்ணியிருக்காரு. ஸோ அவரோட மியூசிக் எப்படிலாம் வந்திருக்கு சாரோட மியூசிக் உள்ள படத்துல? அந்த சாங்ஸ்லாம் எப்படி இருக்கு? வேற இன்டர்வியூஸ்ல சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ சுசீந்திரன் சாரும் இமான் சாரும் சேர்ந்து இது 9th ஃபிலிம். ஸோ சுசி சார் சொல்லியிருந்தாங்க லைக் இமான் சார்னா தேர் இஸ் லைக் அ திங் வேர் ஹி ஒன்லி மேக்ஸ் வில்லேஜ் கைண்ட் ஆஃப் மியூசிக். ஸோ அந்த மாதிரி இல்லாமல் இது வரைக்கும் நீங்கள் பண்ண படங்கள் இல்லாமல் இந்த படத்தோட சவுண்டிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு கேட்டப்போ இமான் சார் சொல்லியிருந்தாங்க லைக் அந்த மாதிரி கதைக்களமே வரல அப்படின்ட்டு. ஸோ இந்த சாங் இந்த படத்தில் சாங்ஸ் எல்லாமே வந்து இட்ஸ் வெரி பெப்பி ஃப்ரெஷ் அண்ட் ஆல்சோ there's romantic, there's a rap song. I think this film almost have like every kind of song, so it has turned out really well. இந்த ஒரு விஷயத்துக்காகவே கண்டிப்பா 2K லவ் ஸ்டோரி அதுவும் பிப்ரவரி கரெக்டா வேலண்டைன்ஸ் டே அன்னைக்கு வந்து ரிலீஸ் ஆகுது. அப்சல்யூட்லி. அந்த ஒரு வைப் கண்டிப்பா இருக்கும். அந்த லவ்வர்ஸ்னாலே ஓகே என்னடா போய் பார்த்துடலாம் அப்படின்ற ஒரு வைப் இருக்கும். சரி இதுக்காகவே நீங்க வந்து கண்டிப்பா இந்த படம் பார்க்கலாம் அப்படின்னா அது என்னவா இருக்கும் இந்த படத்துல? முக்கியமாக சொன்ன மாதிரி அவங்க 2 பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறது வந்து 9th மூவி. ம். பட் இந்த படத்தில் வந்து எல்லா சாங்குமே ஆஃப்டர் வெரி லாங் டைம் ஒரு ஆல்பமாகவே சாங்ஸாக நல்லாயிருக்கும். ம். எல்லாம் வேறு வேறு வெரைட்டி. ஒன்று அந்த பாயிண்ட்டுக்காக நீங்கள் பார்க்கலாம். இன்னொன்று எமோஷ்னலாக எங்கேஜிங்காக இருக்குது உங்களுக்கு. ஒரு ஃபன் இருக்கும், என்டர்டெயின்மெண்ட் இருக்கும். ஸோ இட்ஸ் ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட். அட் த சேம் டைம் லவ், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாமே இருக்கும். ஸோ ஒரு மூவிக்கு ஃபஸ்ட் இம்பார்ட்டன்ட் வந்து ஒரு எங்கேஜிங்காக இருக்கணும் இல்லையா? அது 2 hours இதில் வந்து நான் ஸ்டாப்பாக இருக்கும். சரியான ஒரு இன்டர்வல் இருக்கும். டிஃப்ரெண்ட்டான ஒரு ப்ரீஸியான ஒரு கிளைமேக்ஸும் இருக்கும். ஸோ இவ்வளோ விஷயங்கள் சேர்ந்து ஒரு பேக்கேஜில் கிடைக்கிது ரொம்ப நாள் ஆச்சுல. கண்டிப்பா. ஸோ அதனாலே நீங்கள் கண்டிப்பாக இது பார்க்கணும். எஸ் ஃப்ரம் யுவர் சைடு ஆடியன்ஸ் வந்து நீங்க கண்டிப்பா இந்த 2K லவ் ஸ்டோரியை Feb 14 பார்க்கணும் அப்படின்னு ஒரு சின்ன So yeah, it's a very feel good film. Feb 14 அன்னைக்கு ஒரு ப்ரீஸியாக ஒரு நல்ல ஃபீல் குட் ஃபிலிம் பார்க்கணுன்னா நீங்கள் டெஃபினட்டாக வந்து 2K லவ் ஸ்டோரி பார்க்கலாம். அண்ட் ஆல்சோ Feb 14th வந்து எங்கள் படம் 2K லவ் ஸ்டோரி ரிலீஸ் ஆகுது. ஸோ எல்லாரும் தேட்டர்ஸில் வந்து பார்ப்பீங்க. உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு நம்புகிறோம். எஸ் தேங்க்யூ. Thank you. வந்து சுசீந்திரன் சார் கூட இன்னும் நிறைய படங்கள் வந்து பண்ணணும் அப்படின்றது எங்களுக்குமே வந்து ஒரு எக்ஸைட்மெண்ட் இருக்கு. சார் கிட்ட இருந்து Definitely. இப்படி ஒரு படம் வருது அப்படின்றப்ப அந்த படம் கண்டிப்பா எல்லாருக்குமே பிடிச்சி அது ஒரு வைபா இருக்கும் அன்னைக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஆல் தி பெஸ்ட் ஃபார் ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ். தேங்க்யூ ஸோ மச். Thank you, ஃபார் thank you. ஆப்பர்ச்சுனிட்டி. பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. Yeah, sure, sure. Thank you.